நீதானா? பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இனிமே சரி, தொடல பாத்துக்க. ஆமா வரமா, கொஞ்சம் பொம்பளை மாதிரியே நடந்துக்கோ, தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் சொன்னாக்கா கேட்க மாட்டேங்கிறீங்க. வச்சுப்பா. இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விளையாடக்கூடாது, தெரியுமோ? நீ வீட்டுக்கு போமா, போயிடு. சண்டை நடக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒன்னா போய் போக மாட்டேன். என்ன சொன்னாக்கா பள்ளியா அண்ணே? ஒரு வாரம் பட்டினி போட்டாலும் ஒண்ணும் ஆக மாட்டா போல் இருக்கு. உங்ககிட்ட சண்டை போட்டதுல இந்த மாதிரி ஆயிட்டான். கம்ப கையில தூக்க கூட சக்தியில வர பாத்துக்கோ. விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைங்கிறேன். அவமானம். உங்களுக்கெல்லாம் சோத்த போடுறேன் பாரு, எனக்கு அவமானம்டா. உங்களா சோம்பேறி பசங்களா, வாயால பேசுறாங்க. முதல்ல அந்த பயனை இங்க கொண்டு நிறுத்திட்டு பேசணும். வர்றவங்க சோம்பேறி. நேத்து பிறந்த பய எனக்கே ஆட்டம் காட்டுறான். சிவகாமி வாங்க. என்னப்பா? எங்க போயிட்டு வர்ற? தோட்டத்து பக்கம் காத்து வாங்க போனேப்பா. தோட்டத்துக்கு தான் காத்தடிக்குமா? நம்ம வீட்டு மாடி மேல காத்தடிக்காது? அடிக்கும். என்னது காத்து? அதாவது அப்பா, வெட்ட வெளியிலே காத்து வாங்கினா உடம்புக்கு நல்லதுன்னு. சிவகாமி, உடுது போன நேரத்துல தனியே ஏன் வெளியே போறேன்னு கேட்டா எனக்கா நீ கதை படிச்சு கொடுக்கற? என்னப்பா, பூச்சாண்டியா பிடிச்சுக்குவான்? பூச்சாண்டி பிடிக்காது. வயசுக்கு வந்த பொண்ணு இஷ்டப்பிரகாரம் வெளியே சுத்தினா பாக்கிறவங்க கேவலமா சொல்லுவாங்க, தெரியுமா? அப்பா, உன் சமாதானம் எனக்கு வேண்டி தேவையில்லை. சிவகாமி, நான் உலகத்தை நல்லா கரைச்சு குடிச்சவன். நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயுமே போக கூடாது. துணையோட போனாலும் பொழுது சாயறதுக்குள்ள வீடு வந்து சேரணும். போ.
இங்கதான் மாட்டிக்கிச்சு. நீயா இங்கே வந்துட்டியா பங்காளி சண்டைக்கு? சண்டைக்கா? அதுவும் உன்னோடையா? நீ பாக்குற பார்வையே ஒரு படையெடுப்பு மாதிரி இருக்கே, உன்னை எதிர்த்து போட முடியுமா சண்டை? என்ன என்ன அடடே, ரொம்ப வலிக்குதா? ஏய் என்ன கை நீளு? இல்ல இது என்னது? என்ன அண்ணா என்ன? ஐயோ 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 கை கை இனிமே இந்த மாதிரிலாம் வச்சுக்காத. ஆமா பள்ளி, என் மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? என்ன வள்ளி, நீ இஷ்டப்பட்டா நானா கட்ட மாட்டேங்கிறேன். என்னது இது? காயம் மருந்து கட்ட வேணாம். அதுதானே கட்டு. வள்ளி வள்ளி கொண்டா. வர வர உலகம் கெட்டுக்கிட்டே வருது. அது கெட்டு கிட்ட வந்தா பரவாயில்ல, எதுக்கும் நீ கொஞ்சம் எட்டவே. அதுல பாரு வள்ளி, செத்தா கூட பொழைக்க வைக்க கூடிய மூலிகை எல்லாம் நம்ம நாட்டுல இருந்தும் எதுக்கு எடுத்தாலும் ஊசி ஊசின்னு போட்டு உடம்ப புண்ணாக்கிக்கிறாங்க. வேணும்னதானே இப்படி கட்டின நீ? இல்ல வள்ளி, பேச்சு பிராக்குல அதுவா நடந்து போச்சு. நடக்கும் வள்ளி வள்ளி, 2 பேர் ரத்தமும் ஒன்னாயிருச்சு, சத்த பாசம் உண்டாயி போச்சு. அதை பிரிக்காத. ஏய் ஏய் பாவி, கைவிரல ஒன்னா சேர்த்து கட்டினதும் இல்லாம நீ கண்ணை வேற அடிக்கிற. கண்ணை நானும் அடிச்சேன். இரு, வெள்ளமும் வெள்ளமும் மோதி கொந்தளிப்பு ஏற்படுற மாதிரி உன் விரல் ரத்தமும் என் விரல் ரத்தமும் மோதி மனசுல ஒரு பிரளயத்தை உண்டாக்கி அந்த வேகம் உடம்பு பூரா பரவி கண்ணுல வந்து கடக்கு கடக்குன்னு அடிக்குது. என் உரைக்காத வெத்திலையே, வாய் வந்து போகாத சுண்ணாம்பே, கைக்காத பச்சை கொட்டை பாக்கே, காரம் இல்லாத போயல காம்பே, இத்தனையும் ஒரு தடவை போட்டு கேட்கிற செய்ய. உன்னை நம்பலாமா? என் காதல் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது, உள்ளே காலம் பட்டு கட்டி சாயம் மாதிரி நீடித்து நிற்க கூடியது. அப்ப சரி, உன்னை நம்புறேன். விட்டதடியாசே விழாம்பழத்து ஓட்டோடே, அப்படி வேதாந்தி சொன்னாலும் உன்னை விட மாட்டேன் கூட்டோடே. ஆமா, எங்க எதுனா உத்தரவு இல்லாம இங்க காத்து கூட நுழைய முடியாத நீ எப்படி வந்தா? காத்து நுழைய முடியாத இடத்துல காதல் நுழைஞ்சிரும் வள்ளி. சரி சரி, அந்த சங்கதி சீக்கிரம் சொல்லு, எதுனா வந்துட போறாரு. ஆமா வள்ளி, உனக்கு அந்த நினைப்பே இல்லையே. எந்த நினைப்பு? உனக்கு என்ன இருக்கு? அதுவா, எனக்கு ஒண்ணும் அந்த நினைப்பு இல்லாம இல்ல. ஆனா என்ன சிவகாமி அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு கல்யாணமா. எங்க அண்ணன் முத்தையனும் என்கிட்ட அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு கல்யாணம்னு சொன்னான். இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களே, அது எப்படி? ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் அண்ணன் அப்படி எல்லாம் தங்கி உன் வரைக்கும்
தெரிஞ்சுட்டு போகணும். இதை தெரிஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். அவனை வரட்டுமா? யாராவது வந்துட போறாங்க. நான்